எந்த கெமிக்கலை போட்டு பழுக்க வச்சாங்கன்னு தெரியல. ஒரு சொட்டு இப்போ நார்மலாக அந்த வெள்ளை கலரில் இருக்கிறதையோ பச்சை கலரில் இருக்கிறதையோ வாயில் வச்சாலும் ஒரு இனிப்பு இல்லைங்க. அதில் பாருங்க சாக்கடை மாதிரி ஒரு அவகடோங்க. இதை பாருங்க, ஒரு அவகடோ வாங்கிட்டு வந்து பார்த்தா சாப்பிட்றானோ ஆசையாக வெட்டுனாக்கி உள்ள அழுவி போய் இருக்குதுங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோங்கிறத வீடியோ எடுத்தேன். ஆனால் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. அந்த ஓடெல்லாம் அப்படியே கல் மாதிரி இருந்தது. அதோட விதைய பார்த்தீங்கன்னா விழும்போதே அந்த தட்டு உடையிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுங்க. ஆனா அந்த பழம் இருக்குல்ல, அந்த பழம் எடுக்க எடுக்க அல்வா துண்டு மாதிரி வருதுங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே இருந்தது எல்லாமே ஒரு சாக்கடை மாதிரி இருக்குது. ஒரு இது மாதிரி இருந்ததுங்க. ஒரு துண்டு எடுத்து காமிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்க்க வெளியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக தெரியுது, பளபளன்னு தான் இருக்குது. ஆனால் அது வந்து உள்ள பழுக்கவே இல்லைங்க. உங்ககிட்ட பச்சையாக இருந்தால் மட்டும் நீங்கள் தயவு செய்து வாங்குங்க. மற்றபடி இந்த பழத்தை பச்சையாக வாங்கி பழுக்க வச்சு சாப்பிடுங்க. கடையில் போய் வாங்கும்போது இந்த மாதிரி எந்த கெமிக்கலை போட்டு பழுக்க வச்சாங்கன்னு தெரில. ஒரு சொட்டு இப்போ நார்மலாக அந்த வெள்ளை கலரில் இருக்கிறதையோ பச்சை கலரில் இருக்கிறதையோ வாயில் வச்சாலும் ஒரு இனிப்பு இல்லைங்க. அதில் பாருங்கள் சாக்கடை மாதிரி இருக்குது. அந்த துண்டெல்லாம் கருகருன்னு இருக்கதா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடை கூட சாப்பிட மாட்டீங்க, அப்படி இருக்கும். வேறு பழம் கூட வாங்கிட்டீங்க தோணாது. என்னத்தை சொல்ல, 500 ரூபாய்க்கு வாங்கி ஆப்பு வச்சுட்டானே, சோழி முடிஞ்சு.